இன்று பிப்ரவரி 7ஆம் நாள். இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவையானது புனித ஜூலியானா பால்கோனேரி விழாவை கொண்டாடுகிறது. கடுமையான ஒருத்தல் முயற்சிகளாலும் தவ முயற்சிகளாலும் சகோதரி ஜூலியானாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே போனது. சரி, அவர் பெரிதும் ஆராதிக்கின்ற நற்கருணையாவது அவருக்கு கொடுத்து பார்ப்போம் என்று ஜூலியானாவின் ஆன்ம குருவானவர் அவருக்கு நற்கருணை கொடுத்தபோது அதுவும் அவருக்குள் போகவில்லை. எனவே ஆன்ம குருவானவர் அவருடைய நெஞ்சத்தில் நற்கருணையை பதித்துவிட்டு போய்விட்டார். இது நடந்த சில நாட்களிலேயே ஜூலியானா இறந்து போனார். இறந்த அவருடைய உடலை அடக்கம் செய்ய முயன்றபோது நற்கருணை பதிக்கப்பட்ட அவருடைய மார்பு பகுதியில் சிலுவை அடையாளம் இருந்தது. அப்போதுதான் அவரோடு இருந்தவர்கள் ஜூலியானா கடவுளால் சிறப்பான முறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்னும் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். ஜூலியானா தன் வாழ்நாள் முழுக்க நற்கருணை ஆண்டவர் மீது உண்மையான பக்தி கொண்டு வாழ்ந்ததினால் அவர் நற்கருணை புனிதை என்று அன்போடு அழைக்கப்படுகிறாள். ஜூலியானா இத்தாலியில் 1270ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய பெற்றோர் சியாரிசிமோ ரிகுர்டாட்டா என்பவர் ஆவர். இந்த தம்பதியர்தான் இத்தாலியில் உள்ள மங்கள வார்த்தை ஆலயத்தை கட்டி கொடுத்த சிறப்புக்கு சொந்தக்காரர் ஆவர். ஜூலியானாவின் சித்தப்பாவோ அலெக்சிஸ் மரியின் ஊழியர் சபையை நிறுவிய 7 நபர்களில் ஒருவர். ஜூலியானா வளரும் போதே உலக காரியங்களில் பற்றுக்கொள்ளாமல் இறைவன் மீது மட்டுமே பற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய தந்தை அவரை விட்டு பிரிந்தார். தந்தையின் பிரிவுக்கு பிறகு தாயின் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்தார். அவர் ஜூலியானாவை இளம் வயதிலேயே திருமணம் முடித்து வைக்க நினைத்தார். ஆனால் ஜூலியானாவோ தனக்கு உலக வாழ்க்கையில் நாட்டமில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டு வீட்டிலேயே ஒரு துறவியைப் போல வாழ்ந்து வந்தார். சில ஆண்டுகள் கழித்து அவருடைய தாயார் இறந்துவிடவே மரியின் ஊழியர் சபையில் சேர்ந்து இறைவனுக்காக தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார். ஜூலியானா மரியின் ஊழியர் சபையில் பெண்களுக்கான சபை சேர்ந்த சில நாட்களில் அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார். இரக்கம் காட்டுதல், தாராளமாக உதவுதல், ஜெப வாழ்வு, நற்செய்தியை அறிவித்தல் இவற்றை முதன்மையான நோக்கங்களாக கொண்டு பணி செய்து வந்தார். இவர் ஏழைகளிடத்தில் மிகுந்த அன்பு செலுத்தினார். அதே நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் மீது தனிப்பட்ட பக்தி கொண்டிருந்தார். அந்த பக்திதான் துன்ப நேரத்தில் அவருக்கு பேருதவியாக இருந்தது. ஜூலியானா மிக கடுமையாக ஒருத்தல் முயற்சிகளை எல்லாம் செய்து வந்தார். அதனால் அவருடைய உடல் நலம் குன்றியது. அதனால் 1341ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். தூய ஜூலியானா பல்கோனேரியின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய ஜூலியானா பல்கோனேரியின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டிருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போல நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய பொனவெந்தூர் கூறுவார், நற்கருணைதான் எத்தனை விலையேற பெற்றது, அது நமக்கு மீட்பினை பெற்றுத்தரக்கூடியது என்று. ஆம், நற்கருணையின் மீது ஆழமான பக்தி கொண்டு வாழும்போது அது மீட்பினை
இன்னும் பிற நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பது உறுதி. அசிசி நகர தூய கிளாரா அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வு இது. ஒரு சமயம் கொள்ளையர் கூட்டம் ஒன்று தூய கிளாரா இருந்த மடத்திற்கு ஜன்னல் வழியாக புகுந்து அந்த மடத்தை சூறையாட நினைத்தது. இதை அறிந்த கிளாரா தன்னுடைய மடத்தில் இருந்த சகோதரிகளிடம் ஜெபிக்க சொல்லிவிட்டு நற்கருணை ஆண்டவரை தாங்கிய கதிர் பாத்திரத்தை கொள்ளையர்கள் வந்த திசையை நோக்கி காட்டினார். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கொள்ளையர் கூட்டம் திரும்பி கூட பார்க்காமல் தலை தெறிக்க ஓடியது. இவ்வாறு தூய கிளாராவும் அவருடைய மடத்தில் இருந்த சகோதரிகளும் நற்கருணை ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டார்கள். நற்கருணை ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு வாழ்கிற போது அவர் நம்முடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்வார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, தூய ஜூலியானா பால்கோரினேரியின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல நற்கருணை ஆண்டவரிடம் ஆழமான பக்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.